இது வந்து நல்ல செவந்துடணும் பிரியாணிக்கு வந்து. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் கிண்டும் போது அதை வலிச்சு கிண்டுவோமா. அப்புறம் நம்ம தக்காளியை போட்டுட்டோம்னா அந்த அந்த சுரண்ட வேண்டியதில்லை. ஈஸியாக தண்ணி விட்டு நல்லா வறுக்க வரும். ஆனால் பிரியாணி நல்லா இருக்காது. சீக்கிரம் போட்டுறக்கூடாது. இதே அதனுடைய மெத்தட். இப்படி செஞ்சாத்தேன் சூப்பராக இருக்குமா. சாப்பிடுங்கம்மா எல்லாரும். இந்த பிரியாணி செய்ய நான் கற்றுக்கிட்டது எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கங்க. பிறந்த நாள்லாம் கொண்டாட மாட்டேன் நான். எனக்கு என்ன பிறந்த நாள் இவ்வளோ நாள் தான். வயசு ஓடுகிறத பற்றி தான் கணக்கு சொல்லுவேன். யார் கேட்டாலும் இவ்வளோ வயசு எனக்கு அப்படின்னு. 74 முடிஞ்சிருச்சு. 75 தொடங்க போகுது. இந்த மே 13 தான் பிறந்தது. 1951 மே மாதம் 13ஆம் தேதி. இது வந்து தேங்காய் பால். அது கொஞ்சம் ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும் சாப்பாடு. அது வந்து இது எல்லோரும் சொல்ல மாட்டாங்க, ரகசியமாக செஞ்சுக்குவாங்க. இந்த இருக்குது அது செய்கிறாலும் செய்யலை. 2 கிளாஸ் ஊற்றிட்டேன். அரிசி போடுறது கொஞ்சம் முன்னாடி போட்டிருங்க. இந்த பால் கொஞ்சம் ஊற்றிடுங்க. நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நெய் சோத்தை தம் பண்ணி நான் நெய் போடுவேன். போடுமா. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். தள்ளி விடுமா போயிட்டு. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோமா, லேசாக கிண்டி விடுமா. அப்படி தள்ளி விடுமா. கிண்ட வேணாம், அப்படி தள்ளுமா, எல்லா பக்கமும் தள்ளுமா. சாப்பாட்டை எல்லாத்தையும் எல்லா சைடு வரட்டுமா. அந்த சோறு எல்லா பக்கமும் தள்ளி வச்சுக்க. போடு. அல்லாஹூ அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கும். நல்லா இந்த அரிசி தாத்தா மாமா இருக்கையில் இதை வாங்குவாங்க. இந்த அரிசிக்கு சோறு நிறையா வரும். நம்ம எதிர்பார்க்கறத விட நல்லா இருக்கும். நல்லா வந்து வெந்து நல்லா அந்த கரெக்டாக தண்ணி வச்சோம்னா கரெக்டாக அது இழுத்துக்கிறோம். தம் பண்ணலாம், நல்லா இருக்கும். இனிமேல் தேவையில்லை, எரிய வேண்டியதில்லை. இந்த சாப்பாட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தின்றுடலாம், சாப்பிட்றலாம். நல்லாயிருக்கும். பாருங்க இப்படி வச்சிடணும். இப்படி நீக்கி வச்சா எதுக்காக இப்படி வைக்கிறேன்னு சொன்னால், இந்த வேர்வை தண்ணி சட்டிக்கில் வடியக்கூடாது, அங்கிட்டு வடியணும். அப்படியே நின்றுக்கிறணும். அதனால இப்படி வைப்பேன். அது நல்லா இருக்கும். சோறு வேர்வை தண்ணி வடிஞ்சா சோறு சல்லுண்டு போயிடும், நல்லாவே இருக்காது, இழைச்சி போகும். செஞ்சு வச்சு அஸ்ஸலாமு அலைக்கும்.